Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கிட்டத்தட்ட 3 கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய பல்க் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீனா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட 3 விதமான பிரைவேட் லிமிடெட் கார்ப்பரேட் கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி தான். எந்த ஒரு ஃபீஸும் நீங்க பே பண்ண போறது கிடையாது. வொர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்காங்க, வொர்க் ஃப்ரம் ஆபீஸும் கொடுத்திருக்காங்க. நீங்க எதுல வில்லிங்கா இருக்கீங்களோ அங்க போய்ட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய வொர்க்கை நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இந்த 3 கம்பெனியுமே என்னென்ன ரோல்க்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டாடா எல்எக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, ஆன்லைனில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் 2021 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரிஸில் நீங்கள் 60% மட்டும் மார்க் எடுத்திருந்தாலே போதும், இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர், திருவனந்தபுரம், சென்னை, ஹைதராபாத், கேரளாவிலேருந்து கோழிக்கோடு அண்டு புனே அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் வந்து இருக்குது. இதில் வந்து எந்த கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க அப்படின்னா Amazon.com அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம அடுத்த ஒரு இதில் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஜாப்பில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் இதே வீடியோவில். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா எல்எக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரு ரோலை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் இயர் ஆஃப் பாசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2021, 22 அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2021 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எண்டில் சொல்லித்தரேன். இப்போதைக்குன்னு கரண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இன்வைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், ஒரு டெஸ்ட்டு ஆன்லைனில் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல், அனலிட்டிக்கல், கோடிங், எம்சிக்யூஎஸ் அப்படின்ட்டு கோடிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 120 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த 120 மினிட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வெர்பல், அனலிட்டிக்கல், கோடிங், எம்சிக்யூஸில் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். நாங்கள் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து நாங்கள் பண்ணுவோம். இந்த மெயில் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. admin.metal இந்த வெப்சைட்டுக்கு இந்த ஒரு மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஜங்க் பாக்ஸில் வந்து மெயில் வந்து வந்திருக்கும். நீங்கள் கவனமாக வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மெயிலை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணவும் முடியாது, இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் முடியாது. ஜாப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லாமல் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து வரலாம். இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி பிஇ, பிடெக், எம்ஏ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்எஸ்சியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்கிறது சொல்கிறாங்க. 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோர் தென் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 GPSE உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th, 12th, பிஇ, பிடெக், எம்ஏ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் என்ன டிகிரி நீங்கள் தனியாக ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேக்லாக்ஸ் உங்களுக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எனி ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் இப்போ நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் வந்து ஒரு 30,000 சேலரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேணாம்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துருங்க. இந்த இடத்துல இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2022 தான் முடிக்கிறீங்க அப்படின்னா 2022 கொடுங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட் காலேஜ் நேம் வந்து கொடுங்க. எந்த ஸ்டேட்டில் வந்து படிச்சிங்களோ அந்த ஸ்டேட் கொடுங்க. உங்களுடைய கேண்டிடேட் உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய ஆதாரில் வந்து நேம் வந்து எப்படி இருக்கும் அந்த நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் கேண்டிடேட்டுடைய இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுடைய ஜெண்டர் கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10th கொடுங்க. 10th எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்களோ அதை 10th வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 12th வந்து எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த வந்து கொடுங்க. அதே மாதிரி டிப்ளமோவில் எவ்வளவோ, ஹையஸ்ட் எஜுகேஷனில் எவ்வளோ எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்லைனில் வந்து சப்மிட் ஆயிரும். இந்த கம்பெனியோடைய HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. எப்போ வந்து இன்டர்வியூ இருக்கும், எப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளை லிங்க் வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Amazon.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க, அத்தாரிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதாவது டேட்டா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஹையரிங் அத்தாரிட்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க வந்து டிசிப்ளினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SQL, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 4 இயர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் ஹேண்ட் ஆன் அனலிட்டிக்கல் டேஷ்போர்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கம்பெனியுமே கேட்குற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஆபிலிட்டி டு கம்யூனிகேட், ரைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். நல்லா வந்து இன்வால்மெண்ட்டோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க Amazon. ஹையரிங் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த 3 ஜாப்பை பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த 3மே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும், நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே நண்பா, நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Zoho அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர், குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் டிகிரிஸ் பண்ணியிருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஜாவாஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆர் ஓப்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களை இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அனலிஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டெஸ்டிங்க்கு வந்து அனுப்புவாங்க. அது வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த டெஸ்டிங்கில் வந்து இந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிஷே பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன்ஸ் அண்டு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். குட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கனைஸ்டு ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு ஓரியன்டாக மைண்ட் செட் வந்து உங்கள்கிட்ட இந்த ஸ்கில் செட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதேமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பரு, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷர்னால் ஃப்ரெஷர் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. சென்னை, கோயம்புத்தூர் இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ப்ரிஃபர்டு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுங்க. நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்களா இல்லை வந்து டெஸ்டிங்கில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய ஸ்டேட் கேட்குறாங்க, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறீங்க.
பண்ணுவீங்க. அதை ஹச்ஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவாங்க மெயில் மூலிமா. இதுவுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து போய்க்கிற முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 3 கம்பெனியில் எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்து கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கஷ்டங்கள்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு போய் சேர்க்குற மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். அதுலேயுமே நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனளிச்சுட்டு வராங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய தகுதிக்கும் உங்களோட திறமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாட்டில் வந்து கொட்டி கிடக்கு. இந்த ஒவ்வொரு வீடியோவில் நான் அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி எந்த கம்பெனிக்கு வந்து உள்ளே போக வந்து வேண்டாம். ஏன்னா படித்த படிப்புக்கு தகுதிக்கு திறமைக்கு எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. ஒரு கம்பெனி உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது 99% அது வந்து ஒரு ஸ்கேம், ஒரு ஃபேக்கான கம்பெனியாக தான் இருக்கும். அந்த கம்பெனியை நம்பி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.